மக்களே வணக்கங்க. நம்ம ஈரோடு டு மதுரை ட்ரெயின் விலாக் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். கரெக்டாக ஈரோடில் 9:50ங்க, கரூரில் 11:20. ஒரு சிறப்பான அருமையான வண்டி. கரூர்லேருந்து டிக்கெட் சார்ஜ் 65 ரூபாங்க. ஈரோட்டிலேருந்து டிக்கெட் சார்ஜ் வந்து 75 ரூபா வரும். சூப்பரான ஒரு ட்ரெயின் விலாக். பேசஞ்சர் தாங்க. நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும். இப்போ நம்ம கரூரில் இருக்கோம் மக்களே. ஈரோடு டு மதுரை நம்ம பேசஞ்சர் கேட்டாங்க, அதனால ஒரு சிறப்பான வண்டியை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். கரெக்டாக 11:20. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வண்டி வந்துருச்சுங்க. கரூரில் 10 நிமிஷம் நின்றுட்டு தான் போகும். தலைவர் போதையில் படுத்திருக்காரு பாருங்க. கரூர் ஜங்ஷன் ஃபுல்லாக வேலையாயிட்ருக்குங்க. ஜம்முன்னு ஒரு வண்டி. சும்மா ஒரு 12 பாக்ஸ் தாங்க, ரொம்ப இல்லை. பட் இந்த வண்டி ஒரு முக்கியமான வண்டிங்க. பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு அழுத்திட்டு வந்திருக்கு அப்படி தலைவன். கரெக்டாக திண்டுக்கல்லாம் ஒரு 12:30க்கு போயிருங்க. அங்கே போய் ஒரு 3/4 மணி நேரம் ரெஸ்ட்டு வண்டி. டிக்கெட்டு எல்லாமே கம்மிங்க. ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், முக்கியமான ட்ரெயின், ரொம்ப லாங் போகிற ட்ரெயின் இது. கரூர்லேருந்து 65 ரூபாங்க. ஈரோட்டிலேருந்து 75 ரூபா. ஈரோட்டுக்கு காலையில் 9:50க்கு வரும். கரூருக்கு 11:20ங்க. பூட்ஸ் எல்லாம் பாருங்கள். கரூரில் ஊறுபட்ட பூட்ஸ் வரும். ஒரு சிறப்பான ஜங்ஷனுங்க இது. 5 பிளாட்ஃபார்ம் கரூரில். இந்தியன் ரயில்வே. கரூர் டு மதுரை சிறப்பான வண்டிங்க. ஈரோடு இருந்து மதுரையும் போகும். அருமையான வண்டி. பாருங்கள் எத்தனை பாக்ஸ் இருக்குன்ட்டு. இதிலெல்லாம் போக்குவரத்து செலவு ரொம்ப கம்மியாகுங்க. லாரிக்கு ட்ரெயினுக்கு எடுத்துக்கிட்டா ரொம்ப கம்மியாகும். கரூர் விட்டு கிளம்புதுங்க. ஒரு 10 நிமிஷம் நின்றுச்சு வண்டி, முன்னாடியே வந்தனால. வாங்க, வண்டி ஸ்பீடெல்லாம் எவ்வளோ போகுதுன்னு ட்ரை பண்ணலாம். வேகமாக போகுங்க. காட்டு வேகம் போகும் இந்த வண்டி. கரூர் விட்டு கிளம்புதுங்க வண்டி. கரெக்டாக 11:30. கரெக்டாக 11:30ங்க. வண்டி கிளம்பிடுச்சு. RRI கேபின் கரூர். கொடி காட்டுவாங்க பாருங்கள், பச்சை கொடி. ட்ராக் ஒர்க் நடந்துட்டுருக்குங்க. நாகர்கோவில், கோயம்புத்தூர் டு நாகர்கோவிலுங்க பேசஞ்சர். எல்லா வேலையும் நடைபெறுதுங்க.
ட்ராக் தான். வாங்க அப்படியே அமராவதி ஆறை ஒரு தடவை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு நெக்ஸ்ட் நாளுங்க. நேற்று தான் எல்லாமே கரூரில் கரைச்சாங்க விநாயகர் சதுர்த்தியை. நேற்றோட நிறைவு. இன்னைக்கு கிளம்பிடுங்க வண்டி, பட்டாசாட்ட போகும். பக்கத்தில் போகிற ட்ராக் வந்து திருச்சிங்க. திருச்சி மதுரை 2 ட்ராக் மட்டும்தான். தண்ணி போகுதுங்க, கொஞ்சமாக போகுது. பாளையம் எரியோடுங்க, அவ்வளோதான். ஹாய் மக்களே, வெள்ளியணைங்க. வெள்ளியணை வண்டி நிற்காது போல, சரியான வேகம் போகுது. வண்டி ஸ்பீடு பார்த்துங்க, எவ்வளோ வண்டி ஸ்பீடு போகுதுன்னு நீங்களே. அருமையான வண்டிங்க. வெள்ளியணை ஸ்டாப் இல்லைங்க இந்த வண்டிக்கு, பாளையம் தான். நின்று போச்சுன்னா நல்லாயிருக்குங்க, இந்த மக்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் வர காடு தாங்க, கல்குவாரி நிறையா இருக்குது இந்த சைடு. ஊர் நல்ல பெரிய ஊர் தாங்க வெள்ளியணை. பட் ஏன் ஸ்டாப் நிற்கலைன்னு தெரில. பார்க்கலாம் வாங்க. வெள்ளியணை நிற்கலைங்க, வண்டி பறக்குது. ஆனால் மைசூர் எக்ஸ்பிரஸ் நிற்குங்க ஈவினிங்கு, தூத்துக்குடி கிராசிங்காக நிற்கும். அடுத்து பாளையம் தாங்க. பாளையம் நிற்கும், பாளையம் எரியோடு நிற்கும். காடு பாருங்க, வர காடு. மழை கம்மிங்க, பேஞ்ச தண்ணியெல்லாம் எடுத்து கடலை விட்டாங்க. அப்படி இப்படி வர காடுங்க. ஜம்முன்னு பாளையம் ஸ்டாப்பு. பரவாயில்லைங்க, கொஞ்சம் மழை பெஞ்சனால பச்சை பசேர்னு இருக்கு. அருமையான ஊருங்க. ஆனால் இந்த மாதிரி கிராமங்க இந்த சைடு எல்லாமே, திண்டுக்கல் போகிற வழி எல்லாமே கிராமம் சிறப்பாக இருக்கும். இன்னும் திண்டுக்கல் அங்கிட்டு தாண்டிட்டோம்னா கொடைக்கானல் அந்த சைடு வந்துடுங்க, அது இன்னும் பக்காவாக இருக்கும். பாளையம் கோயில் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குங்க. பாருங்கள் பின்னாடி ஒரு மலை. கரெக்டாக 11:50ங்க பாளையம். பச்சை பசேர் 100 பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், ஜம்மன். ஆனால் இந்த வண்டி ஒரு சிறப்பான வண்டிங்க. என்ன வெள்ளியணையில் நிற்கல, அது ஒன்று தான் குறை. நின்று இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்குங்க. எல்லா ஸ்டாப்பில் நிற்கிற வண்டி ஒரே ஒரு ஸ்டாப்பில் நிற்கல. அந்த மக்களுக்கும் யூஸ் ஆகும், அந்த ஊர் மக்களுக்கும். வெள்ளியணை தங்களை அன்புடன் வரவேற்கலுங்க. பாருங்கள், திண்டுக்கல் 45 கிலோமீட்டர், திருச்சி 66, கரூர் 30 கிலோமீட்டர் வந்துருச்சுங்க வண்டி.
இன்னும் 45 கிலோமீட்டர் போகணும். பாளையம். உள்ளே போனோம்னா அரவக்குறிச்சிங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இது சின்ன ஊர் தாங்க, ரொம்ப பெரிய ஊரில், கிராமம் மாதிரி தாங்க இதுவும். அரவக்குறிச்சி சைடெல்லாம் ரொம்ப பெரிய ஊருங்க. அரவக்குறிச்சி, பல்லவெட்டி, வேடசந்தூர் இதெல்லாம் ரொம்ப பெரிய ஊராக. நான் அந்த சைட் ட்ராக் இல்லை. மூலனூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிட்டி வருங்காலத்தில். ஆனால் அந்த சைட் ட்ராக் இல்லைங்க. கரூர்லேருந்து எடுத்தால் அரவக்குறிச்சி வலையே போகலாம். அரவக்குறிச்சி கரூர், அரவக்குறிச்சி, பல்லப்பட்டி, அங்கிட்டு ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் போடலாங்க. லைன் கொடுக்கலாம். ஒட்டஞ்சத்திரம் போய் திண்டுக்கல் போகிற மாதிரி பண்ணலாம். பட் ட்ராக் இல்லைங்க. 10 நிமிஷம் நிப்பாட்டிட்டாங்க முன்னாடியே. கொஞ்சம் வண்டி வேகமாக போய் முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. பரவாயில்லைங்க, இந்த வண்டி கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்காங்க. லோக்கோ பைலட் ரொம்ப நன்றியா. பட் நடு காட்டுக்குள்ளே நிப்பாட்டுறதே டென்ஷன் ஆகுது. எடுத்து போய் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நிப்பாட்டிடலாம். அவ்வளோதாங்க. வெல்கம் டு பாளையம். கரெக்டாக 12 மணி உள்ள என்ட்ரி. நம்மளோட வேகெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அடுத்து மதுரை டு பழனி போடுவோம். பாளையம் செம்ம ஊருங்க இது. பாருங்கள் மலை. அது என்ன மலைன்னு தாங்க தெரில, பேரெல்லாம் தெரில. பாளையத்துலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நண்பர்களை. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடுங்க கம்மி, சூப்பர் பிளேஸுங்க. ஆனால் ஜாலியாக இருக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சின்னு தூக்கிட்டு கரூர் தாங்க போகணும். பாளையம் டைம் கரெக்டாக 12 மணிக்கு தாங்க உள்ளே என்ட்ரி ஆகுது வண்டி. மலை பேர் தெரியலங்க, ஆனால் நல்ல பெரிய மலை. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சிவனே ஜாலியாக உட்காந்துக்கலாங்க. வண்டி அங்கிட்ட ஒரு பேசஞ்சர், இன்னொரு பேசஞ்சர் கிராசிங்கில் இருக்குங்க. அதுதான் கூட்டம் இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு இருக்காங்க. டைம் வந்து கரெக்டாக 12 மணிங்க. மணி 12:10ங்க. வண்டி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகுது. ஜம்முன்னு இருக்குங்க வண்டி, குறையே இல்லை. சீரிப்பாயும் சிறப்பான வண்டிங்க. பேசஞ்சர் தாங்க. ரன்னிங் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். மழை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எரியோட பக்கத்தில் வந்துட்டோம்ங்க. நல்ல செம்ம ரன்னிங்க வண்டி. பஸ்ஸில் வந்தீங்கன்னா 118 ரூபா வருங்க. 40 ரூபா 50 ரூபா கம்மியாக வரும். ட்ரெயினில் வந்தீங்கன்னா 50 ரூபா மிச்சம் படுத்தலாம். போயிட்டு வர மாதிரி இருந்தால் 100 ரூபா மிச்சம் படுத்தலாங்க. வெறும் 65 ரூபா தான் கரூர்லேருந்து. ஈரோட்லேருந்து 75 ரூபாங்க. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. பஸ்ஸில் போனீங்கன்னா டபுள் மடங்கு ஆகும், ட்ரிபிளே ஆகுங்க. ட்ரெயின் பெஸ்ட்டு, பட் சேஃப்டியாகவும் வாங்க கொஞ்சம். நைட் டைம்லலாம் ட்ரெயின் சூஸ் பண்ணாதீங்க, பகல் டைமில் சூஸ் பண்ணுங்கள். தனியாக வராதிங்க எப்பயுமே. மழை
மழை பெஞ்சனால பாருங்கள் எல்லா பக்கம் பச்சை பசேர்னு இருக்குது. ஐயோ மாடு கீழே விழுவுது. ரயில் பயணமே ஒரு சிறப்பான பயணங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தாங்க எரியோடு. 12:15 எரியோடுங்க. நீங்களாம் இந்த ஸ்டாப்பில் இந்த ட்ரெயின் ஏறணும்னா 12 மணிக்கு வந்துடுங்க. வேடசந்தூர் பக்கத்தில் இருக்க ஊருங்க எரியோடு. இப்போ ஒரு டீயை போடணுங்க. திண்டுக்கல் போனோன்னு ஒரு டீ சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். மண்டை வலிக்குது. எரியோடு ரயில் நிலையம் ஸ்டாப். ஒரு சின்ன ஸ்டாப்புங்க. நான் இந்த வண்டி தவிர மேய்ச்சேன். எந்த வண்டியும் நிற்காதுங்க பேசஞ்சர் தவிர. நைட்டு மைசூர் எக்ஸ்பிரஸ் எல்லாம் நிற்காதுங்க. அது வெளியண்ணில் மட்டும்தான் நிற்கும். ஏன்னா அந்த இடத்துல கிராசிங்க ஒரு 10 நிமிஷம் நிற்கும் வண்டி மைசூர் எக்ஸ்பிரஸ்ஸு. கரெக்டாக 12:15ங்க ஜம்முன்னு வந்துருச்சு வண்டி. எரியோடு நல்ல பெரிய ஊருங்க. கொஞ்சம் உள்ளே போகணும். செம்ம ஊர். என்ன இந்த ஸ்டாப்பெல்லாம் கொஞ்சம் வேடசந்தூர் பக்கத்தில் விட்டுருந்தா நல்லா கூட்டம் வந்துருக்குங்க. சம்மந்தமே இல்லாமல் கட்டி வச்சுருக்காங்க காட்டுக்குள்ளே. எரியோடு ஸ்டாப். அடுத்து திண்டுக்கல் தாங்க. அவ்வளோதாங்க. 12:40 திண்டுக்கல் பக்கத்தில் வந்துட்டோம். கொடைக்கானல் மலை பாருங்கள். அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆல்ட்டுங்க வண்டி திண்டுக்கல்லில். இப்போ ஒரு டீ சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க டைமு. சூப்பராக இருக்கு பாருங்க. ஜம்முன்னு பச்சை பசேர்னு. தண்ணியை சேமித்து வைக்கணுங்க நிறையா. சரி இந்த குளத்துல தண்ணி வற்றி போச்சுங்க. எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. பன்னெண்டு 50ங்க உள்ளே என்ட்ரி ஆகுது திண்டுக்கல் உள்ள வண்டி. கொஞ்சம் காற்று குழுன்னு அடிக்குங்க. பன்னெண்டு 50. அடுத்து கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டுங்க வண்டி. ஆல்ட்டு டீ சாப்பிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே.
திண்டுக்கல் சந்தை இப்போ பிளாட்ஃபாரம் 3 இல்லாட்டி 4 கடைசியில் தாங்க கிடைக்கும். ஒரு டீ சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. வண்டி அடுத்து நெக்ஸ்ட்டு மதுரை 3 மணிங்கும் போது. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிங்க. சாப்பிட்ருக்கீங்களா மக்களே? வாழ்க்கையே ஒரு பயணம் தாங்க. இந்த மாதிரி பயணத்திலே வாழ்க்கையை முடிச்சிட வேண்டியதுதான். வேறெல்லாம் ஒன்றும் ஆசை இல்லைங்க நம்மளுக்கெல்லாம். ஜாலியாக சுற்றுறோம், ஜாலியாக சாப்பிட்றோம், அவ்வளோதாங்க. அருமையான வண்டிங்க. கரெக்டாக 12:50 உள்ளதும் ஒரு 40 நிமிஷம் ரெஸ்ட் விடுவோம். 1:40 தாங்க இந்த வண்டியை எடுப்பாங்க. 1:35 1:40 தான் வண்டி எடுப்பாங்க. அதுக்குள்ளே சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். பிளாட்ஃபாரம் 4 வருதுங்க. நெக்ஸ்ட்டு மதுரைங்க. திண்டுக்கல் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. வெயில் அடிக்குது, கொஞ்சம் காற்று அடிக்குது, ஜிலு ஜிலுன்னு அடிக்குதுங்க காற்று. கரெக்டாக 12:50ங்க வண்டி. கூட்டமெல்லாம் அவ்வளோக்கு இருக்காதுங்க, கம்மியாக தான் இருக்கும். அது திண்டுக்கல்லை விட்டு வண்டி கிளம்புதுங்க. கரெக்டாக 1:35க்கு. அடுத்து மதுரை தாங்க. அடுத்து அம்பாத்துறை, சோழவந்தான். அம்பாத்துறை வந்துருச்சுங்க. கரெக்டாக 1:45. வண்டி கருகுன்னு ஸ்மெல் அடிக்குது, சரியான வேகங்க. அம்பாத்துறை 1:45 ஆன் டைம். இங்கே பேசஞ்சர் கம்மியாக தாங்க இருக்காங்க, ரொம்பலாம் இல்லை. அடுத்து கொடைக்கானல் ரோடுங்க. அம்பாத்துறை ஸ்டாப்புங்க. கரெக்டாக 1:45.
மதுரை ஃபுல்லாக திராட்சை கொடி போட்டிருக்காங்க பாருங்கள். மதுரை போகிற திண்டுக்கல் வெளியில் ஃபுல்லாக திராட்சை கொடி தான். வண்டி திண்டுக்கல்ல இருந்து பறக்குது பாருங்கள் மதுரைக்கு. சரியான ரன்னிங். ட்ரெயினில் உட்காந்து ரசிச்சுட்டே போவானுங்க ஜாலியாக. அவ்வளோதாங்க. நம்ம சோளம் வந்த அந்த சைடு வந்தாலே குழு குழுன்னு தான் இருக்கும். சோளம் வந்தான் தாங்க. கொஞ்சம் சோளம் வந்து அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ குளிர்ச்சியாக கொஞ்சம் பசுமையாக இருக்குது. டைம் 2:13 சோளம் வந்தான். நின்றுச்சுங்க. ஒரு 30 செகண்ட் தான் நிற்கும் வண்டி. நகர்
எல்லாம் வேலை நடக்குது பாருங்கள், ட்ராக்கு செம்மையாக. கரெக்டாக 2:50ங்க. மதுரை வைகை ஆறு பாருங்க, தண்ணி குறைஞ்சிருச்சு ரொம்ப. கரெக்டாக 2:50ங்க. இவர் எனக்கு அமைச்சா ஃபஸ்ட்டு மதுரை வந்தாச்சுங்க. எம்என்சி காமர்ஸ் பிரதர்ஸ் மேல் அண்ணந்தோப்பு வயலுங்க. அப்போ அந்த கண்ணு வந்து கண்ணு தீர்க்க மாதிரி அவர் குறைக்கலாம். அவர் போட்டோ கூட நல்லா $2.50ங்க. மதுரை பிடிஎஸ்